Good morning students. In class la enna paakalaana Kirchhoff's rules in current and electricity chapter. இது ரெண்டு ரூல்ஸ் இருக்கு. ரூல் 1 வந்து கரண்ட் ரூல் அல்லது ஜங்ஷன் ரூல்னு சொல்லுவோம் அல்லது கேசிஆர்னு ஷார்ட் ஃபார்ம். செகண்ட் வந்து வோல்டேஜ் ரூல் அல்லது லூப் ரூல், இதை கேவிஆர்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் கரண்ட் ரூல் அல்லது ஜங்ஷன் ரூல். The algebraic sum of the currents at any junction of a circuit is 0. Okay. ஒரு நோடு, இந்த பாயிண்ட்டை வந்து நீ ஜங்ஷன்னு சொல்லிக்கலாம் அல்லது நோடுன்னு சொல்லலாம். ஓகே, இந்த நோடில் அல்லது ஜங்ஷனில் எனக்கு எத்தனை கரண்ட்ஸ் வேணாலும், பிரான்ச்சஸில் எத்தனை கரண்ட்ஸ் வேணாலும் உள்ளே வரலாம், எத்தனை கரண்ட்ஸ் வேணாலும் வெளியில் போகலாம். இப்போது கரண்ட் என்டரிங் த ஜங்ஷனை வந்து நான் பாசிட்டிவ் அப்படின்னு நோட் பண்ணுறேன். கரண்ட் லீவிங் த ஜங்ஷன் வந்து நெகட்டிவ்னு நோட் பண்ணுறேன். இப்போ இந்த நோடை எடுத்துக்கிட்டிங்கன்னா I1 வந்து என்டரிங் த ஜங்ஷன், எனக்கு என்டரிங் வந்து பாசிட்டிவ், ஸோ இதை மேக் இட் பாசிட்டிவ். I2 எடுத்துக்கிறேன், இட் இஸ் லீவிங் த ஜங்ஷன், லீவிங் த ஜங்ஷன் எனக்கு நெகட்டிவ், ஸோ மைனஸ் I2. அடுத்து I3 எடுத்துக்கோ, என்டரிங் த ஜங்ஷன், என்டரிங் பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ் வைக்கிறேன். இது என்டரிங் I4 பாசிட்டிவ். இப்போ I5 வந்து இட் இஸ் லீவிங் த ஜங்ஷன் நெகட்டிவ், தட் இஸ் ஈக்குவல் டு 0. த அல்ஜிப்ராய்க் சம்ங்கிறது இன்க்ளூடிங் சயின்ஸு, இது எல்லாத்தையும் எல்லா கரண்ட்ஸையும் சம் பண்ண ஒரு பர்டிகுலர் நோடில் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. இதை இன்னும் பிரித்து எழுதணும்னா கரண்ட்ஸ் என்டரிங் த ஜங்ஷன், சம் ஆஃப் த கரண்ட்ஸை என்டரிங் த ஜங்ஷன் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட்ஸு லீவிங் த ஜங்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போது செகண்டில் பார்க்கலாம் வோல்டேஜ் ரூல் அல்லது லூப் ரூல். இந்த லூப் ரூல் வந்து எதுக்கு அப்ளிகபிள்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் அல்லது ஒரு க்ளோஸ்டு லூப்புக்கு தான் அப்ளிகபிள். இப்போ த அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்யூட். இந்த லூப் ரூல் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுவோன்னா, ஒரு சர்க்யூட்டுக்கு அப்ளை பண்ணேனாலே அதில் மெயினாக இருக்கிறது வந்து ரெசிஸ்டர்ஸும் அந்த மாதிரி பேட்ரிஸ் அல்லது இஎம்எஃப் தான். அப்போது இந்த இடத்துல கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்துல வர்ற வோல்டேஜ் அல்லது ஒரு இஎம்எஃப்னால் வர்ற வோல்டேஜ், இது ரெண்டை தான் நம்ம மெயினாக கன்சிடர் பண்ணுவோம். அப்போது த சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி கரண்ட் அண்ட் resistance, products of the current and resistance of each part of the circuit is equal to total EMF included in the circuit. Okay, total EMF நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம், ஈக்குவல் டுங்கிறதுனால லெஃப்ட் சைடு வந்து இந்த ரெசிஸ்டரில் வர்றதுனால என்ன வோல்டேஜஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரம் A to B, அசியூம்டு டைரக்ஷன் அது கோயிங் ஃப்ரம் A to B. எனக்கு இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, கரண்ட் வந்து I. இப்போது இங்கே ரெசிஸ்டன்ஸ் R இருக்குது, கரண்ட் வந்து I பாஸ் ஆகுது, அசியூம்டு டைரக்ஷன் வந்து A to B. ஓகே, அப்போது என்னோடய கரண்ட் டைரக்ஷனும் இது நான் அசியூம் பண்ணியிருக்க டைரக்ஷனும் A to B ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால எனக்கு வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் I இன்ட்டு R. ஓகே, இப்போது அதே இது நான் அசியூம் பண்ணியிருக்க டைரக்ஷன் வந்து B to A. ஓகே, அசியூம் பண்ணுற டைரக்ஷனோ அல்லது லூப் டைரக்ஷனோ B to A இருக்குது, ஆனால் என்னோடய கரண்ட் வந்து A to B பாஸ் ஆகுது. அப்படின்னா வோல்டேஜுங்கிறது இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து பை ஓம்ஸில் உனக்கு IRன்னு தெரியும். ஸோ V is equal to minus I into R. இந்த மைனஸ் எதுக்கு வருதுன்னா ரெண்டும் நீ அசியூம் பண்ணியிருக்க டைரக்ஷனும் கரண்ட்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்டில் இருக்குது. அதே இது ஒரு இஎம்எஃப்க்கு வருவோம். இஎம்எஃப்க்கு வந்து கரண்ட் டைரக்ஷன் நம்ம இங்கே எடுக்க மாட்டோம், அசியூம்டு டைரக்ஷன் வந்து A to B. இது எனக்கு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்ததுன்னா எனக்கு V is equal to ப்ளஸ் இன்னு போட்டுக்குவேன். இந்த ப்ளஸ் இ எங்கே எழுதுவேன்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு எழுதணும். இப்போ கோயிங் ஃப்ரம் B to A, லூப்போட டைரக்ஷன் B to Aல இருக்குது, ஈயோட டைரக்ஷன் இது வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்படின்னா எனக்கு இஎம்எஃப் வந்து மைனஸ் இன்னு எழுதும். இதுவும் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எழுதுவோம். சேம் சைடு எழுதும்போது வேறு மாதிரி அப்ளை பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த இது மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்துக்காங்க.
ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன, ஒரு சர்க்யூட் இருக்குது. இதில் வந்து 2 இஎம்எஃப் எடுத்துருக்கேன். ஒன்று 6 வோல்ட்டு, இன்னொன்று இங்கே வந்து 9 வோல்ட் எடுத்துக்கிறேன். எத்தனை, ஒரு 4 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இங்கே 3 ஓம்ஸு, இங்கே 3 ஓம்ஸ், இங்கே ஒரு 1 ஓம் ரெசிஸ்டர், இங்கே 2 ஓம்ஸ் ரெசிஸ்டர். இப்போது ஏபிசிடி, ஏபி 4 டெர்மினல் பாயிண்ட்ஸை ஏபிசிடி எடுத்துக்கிறேன். இந்த மிட் பாயிண்ட்ஸ் வந்து இஎஃப்னு நோட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பர்டிகுலர் லூப்பு, என்ன லூப் எடுத்துக்கிறேன், இஎஃப்சிபிஇ. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறியோ அங்கேயே முடிக்கணும் லூப்புன் போது. இந்த இடத்துல நான் அசியூம் பண்ணுற டைரக்ஷன் இதுதான் லூப் டைரக்ஷன். இதில் போகிற கரண்ட் வந்து எனக்கு I1 அப்வர்ட்ஸ் போட்டிருக்கேன். இது டவுன்வர்ட்ஸு, இது வந்து டவுன்வர்ட்ஸு. இந்த டைரக்ஷனை தான் அசியூம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மாற்றியும் அசியூம் பண்ணலாம். இது டவுன்வர்ட்ஸு I1 இருக்கலாம், இது I2 இப்படி இருக்கலாம், I3 இப்படி இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். இப்போ நான் அசியூம் பண்ணுற டைரக்ஷன் I1. இது வந்து நம்ம அசியூம் பண்ணுறதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க கொடுத்துருந்தா அதே டைரக்ஷன் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஒரு டைரக்ஷன் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் லூப்பு ஒரு டைரக்ஷன் அசியூம் பண்ணியிருக்கேன், கரண்ட்டு ஒரு டைரக்ஷன் அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது லூப்போட டைரக்ஷன் எனக்கு C to B. இங்கே நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போ எனக்கு வரணும் ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு +9 எழுதியிருக்கேன். ஓகே, இங்கே வர இது கரண்ட் டைரக்ஷன், என்னோட லூப் டைரக்ஷன் சேம். ரெண்டு சேமாக இருக்கும்போது கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ I1 × 2, இந்த இடத்துல +I1 × 2ன்னு போட்டுக்கிறோம். இந்த சைடு வரீங்க, இது லூப் டைரக்ஷனும் இதே தான், கரண்ட் டைரக்ஷன் இதே தான். ரெசிஸ்டன்ஸ் வந்து 1, இது I2. ஸோ 1 × I2 ப்ளஸ் சைன். இப்போ இந்த பக்கம் வரோம், லூப் டைரக்ஷனும் அதே தான், கரண்ட்டோட டைரக்ஷனும் அதே தான். ஸோ 3 × I1. ஓகே, அப்போ 3I1 ப்ளஸ் 2I1 ப்ளஸ் I2 ஈக்குவல் டு 9. இது வந்து ஒரு ஈக்குவேஷன்னா வச்சுக்கலாம். இப்போது கன்சிடர் லூப் EADFE. இந்த டைரக்ஷன், இந்த செகண்ட் லூப் எடுத்துக்கிறேன். இது லூப்பும் ஆன்டி கிளாக் வைஸ் தான் அசியூம் பண்ணியிருக்கேன். லூப் டைரக்ஷன் வந்து ஒன்று கிளாக் வைஸ் அசியூம் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் அசியூம் பண்ணிக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். இந்த ரெண்டுத்தையுமே நான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அசியூம் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு லூப்போட டைரக்ஷன் இங்கே, இது -2 ப்ளஸ் போகுது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ் வேல்யூ எழுதிக்கிறேன், +E. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 ரெசிஸ்டர் இருக்குது. இங்கே போகிற கரண்ட் வந்து 3 × I3. ஓகே, கரண்ட் டைரக்ஷன் இதே தான், லூப் டைரக்ஷனும் இதே தான். ஸோ 3 × I3. இப்போ லூப் டைரக்ஷன் இப்படி போகுது, கரண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட்டில் வருது. ஸோ 1 × I2 -1 × I2. ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் அந்த ரூல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சொன்னது. இப்போது இதே இதில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா எப்படி அப்ளை பண்ணோன்னா, இது வந்து ஒரு நோடுன்னு எடுத்துக்கோ. இந்த நோடில் எத்தனை கரண்ட்ஸ் செப்பரேட் ஆகுது, ஃபஸ்ட்டு I1 என்டரிங், I2 லீவிங் த ஜங்ஷன், I3 லீவிங் த ஜங்ஷன். இப்போ இந்த பாயிண்டில் கரண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, I1 என்டரிங் பாசிட்டிவ், I2 லீவிங் நெகட்டிவ், -I3 லீவிங், that is equal to 0. இல்லை entering, current entering the junction equal to sum of the currents leaving the junction அப்படி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்டில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், என்டரிங் வந்து I3, லீவிங் வந்து -I1, என்டரிங் வந்து +I2. ஸோ I2 + I3 equal to I1, or current, sum of the currents entering the junction equal to sum of the currents leaving the junction. Okay, thank you students.